ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் அமரனே எடுத்துப்போமே, அமரன் எடுத்து பெரிய வெற்றி படம் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அப்போ கூட சிவகார்த்திகேயன் அந்த சம்பளம் எவ்வளோ ஏற்றலாம் அப்படின்னா ஒரு 45 கோடியாக கேட்கலாம், இல்லை ஒரு 50 கோடியாக கூட கேட்கலாம். அதை வந்து ஒரேடியாக 75 அப்படியே டபுள் த ரெமுனரேஷன் கேட்குறது வந்து அதான் நான் சொல்கிற மாதிரி தப்பான விஷயம். இப்போ அமரன் ஓடிடுச்சு. அமரனுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் ஒரு சூப்பர் ஹீரோவும் பார்க்கப்படவில்லை. இப்போ கூட சூப்பர் ஹீரோலாம் கிடையாது சிவகார்த்திகேயன், அந்த கருத்து நமக்கு உடன்படே கிடையாது. இப்போ அமரனுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் வந்து ஒரு அதாவது ஆக்ஷன் ஹீரோ அப்படி சொல்லலாம். நம்ம அப்படி ஒரு ஹீரோவாக அவரை பார்க்குறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதான் உண்மை. இஷ்டத்துக்கு சம்பளத்தை உயர்த்திட்டு போகிற மனநிலை. இப்படி நீங்கள் இஷ்டத்துக்கு சம்பளத்தை உயர்த்திட்டு போனீங்கன்னா அது எங்கே கொண்டு போய் முடியும், எங்கே கொண்டு போய் இது எண்ட் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. எத்தனை பெரிய நடிகர்களுடைய படங்கள் தோல்வி அடையுது, அதுக்கு என்ன காரணம் சொல்வீங்க? அப்புறம் வெற்றி அடைகிறது மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ வந்து சமீபத்தில் வந்து அந்த வேட்டியன் தோல்வி, அப்புறம் வந்து லால் சலாம் தோல்வி, அப்புறம் வந்து இந்தியன் 2 தோல்வி, சந்திரமுகி 2 அது தோல்வி, இப்படி தொடர்ந்து தோல்வி அடையுது. இப்போ இதெல்லாம் பெரிய படம் தானே, இதெல்லாம் சின்ன ஆர்டிஸ்ட் நடித்த படமா? இதெல்லாம் வந்து பரத்தோ வந்து ஷாமோ நடித்த படங்கள் கிடையாது, ரஜினி கமல் நடித்த படங்கள் தானே. அப்போ அது ஏன் தோக்குது? அப்போ அவ்வளோ பெரிய தோல்வி வந்து ஒரே ஆள் சுமக்கிறானே, அந்த ஒரே ஆள் யாருன்னா தயாரிப்பாளர். ஆனால் தக்காளியும் சிவகார்த்திகேயன் ஒன்றா சார்? தக்காளியும் சிவகார்த்திகேயன் நீங்கள் வந்து தக்காளியும் சிவகார்த்திகேயன் ஒன்றுன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் திருப்பி நான் கேட்குற கேள்வி, நஷ்டமானால் அந்த தயாரிப்பாளருக்கு நஷ்டத்தை கூட ஏற்றுக்க வேண்டாம், கை கொடுத்து அடுத்த படம் செஞ்சு கொடுப்பீங்களா? சூப்பர் ஸ்டார்ஸாக இருக்கு நீங்கள். அதாவது வந்து ஏதோ எப்படி சார், புளியை பார்த்துட்டு பூனை சூடு போட்டுக்கிட்டா என்ன ஆகும்? அதே மாதிரி தான் ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா விமர்சகர், தயாரிப்பாளர், ஆஸ்கர் மூவிஸினுடைய நிறுவனர் திரு பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு சார். சிவகார்த்திகேயன் வந்துட்டு அமரன் ஒரு படம் விட்டு கொடுத்தாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர். அந்த படத்துக்கு அப்புறம் வந்துட்டு சுதாவோட ஒரு படம் வந்துட்டு இணைஞ்சு 2 பேரும் பயணிக்கிறாங்கன்னும் போது அதற்கு சொல்லப்பட்ட சம்பளம்ன்றது சிவகார்த்திகேயனோட சம்பளம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2 மடங்கு ஏற்றிட்டாரு. அஃப்கோர்ஸ் அவர் ஏற்றலாம், ஒரு வெற்றி பட நடிகர், அவர் ஏற்றலாங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருந்தால் கூட திடீர் சம்பள உயர்வுங்கிறது வந்துட்டு தயாரிப்பாளர்களை எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணி இருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்? இல்லை, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்னு பேசுகிறத விட மொத்தமாகவே வந்து திடீர் சம்பளம், அதாவது பயங்கரமான ஒரு ஹைக் பண்ணுறாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 70-75 கோடியோ வாங்குறாருன்னு சொல்கிறாங்க. எனக்கு கரெக்டாக தெரியல, எக்ஸாக்டாக தெரியல. இருந்தாலும் அதை வச்சே நம்ம பேசுவோம். 70 crores நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுட்டா, இதுக்கு முன்னாடி ஒரு 40 crores வாங்கியிருக்காருன்னா கிட்டத்தட்ட 30 crores இன்க்ரீஸ் பண்ணுறாரு ஒரே படத்தில். அப்படிங்கிறது வந்து அது வந்து எப்படி சொல்கிறது, தயாரிப்பாளராக அது வந்து உடன்பட முடியாது. அது என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதாவது வந்து ஒரு ஹீரோ அவங்க படத்தில் நடிக்கிறாங்க, ஆல் டுகெதர், அதாவது ஒரு டைரக்டர், கதை, ஆக்ஷனு, ஒரு ஹீரோயின், மியூசிக்கு எல்லாமே கலந்து தான் ஒரு படம் வந்து ஹிட் ஆகுது. அந்த மொத்த கிரெடிட்டையுமே ஹீரோஸ் எடுத்துக்கிறாங்க எப்போவுமே ஜென்ரலாக, நாட் ஒன்லி சிவகார்த்திகேயன், ஆல் தி அதர் ஹீரோஸ் ஆல்சோ. அந்த டாப் ஹீரோஸ் என்ன பண்ணுறாங்க, எல்லா கிரெடிட்டும் நமக்கு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பான பார்வை. அதாவது வந்து ஒரு படம் வெற்றி அடைஞ்சால் அதில் எல்லாருக்குமே பங்கு உண்டு. அதை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம தான் வந்து சூப்பர் ஹீரோ, நமக்காண்டி தான் இவ்வளோ பெரிய வியாபாரமாக இருக்குது, நமக்காண்டி தான் இவ்வளோ வெற்றியாக இருக்குது அப்படிங்கிற நினைக்கிற பார்வை இருக்குது பார்த்தீங்களா? அதை முதல்ல ஹீரோஸ் மாற்றணும். அப்போ தான் வந்து தமிழ் சினிமா வந்து நல்லபடியாக ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். ஒரே படத்தில் இவ்வளோ பெரிய ஹைக் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப அபத்தம். அதாவது வந்து ஏற்றுக்கவே முடியாத விஷயம். இப்போ ஒரு 35 கோடி ரூபா ஒரு நடிகர் சம்பளம் வாங்குறாருன்னா அவருடைய படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக கூட இருக்கட்டும். அப்படி பிளாக் பஸ்டர், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் அமரனே எடுத்துப்போமே, அமரன் எடுத்து பெரிய வெற்றி படம் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அப்போ கூட சிவகார்த்திகேயன் அந்த சம்பளம் எவ்வளோ ஏற்றலாம் அப்படின்னா ஒரு 45 கோடியாக கேட்கலாம், இல்லை ஒரு 50 கோடியாக கூட கேட்கலாம். அதை வந்து ஒரேடியாக 75 அப்படியே டபுள் த ரெமுனரேஷன் கேட்குறது வந்து அதான் நான் சொல்கிற மாதிரி தப்பான விஷயம். இது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நடிகருக்கு தான் இப்போ வந்து காசு போய் சேருது. எந்த நடிகராக இருந்தாலும் நம்ம குறிப்பிட்டு யாரையும் பேச வேண்டாம், பேசாட்ட கூட எல்லா சூப்பர் ஸ்டார்ஸ்னால் ரஜினி மட்டும் நான் குறிப்பிடவில்லை, எல்லாரும், அதாவது வந்து ரஜினி, விஜய், அஜித், கமல், அப்புறம் நம்ம சொல்கிற மாதிரி சிவகார்த்திகேயன், சூர்யா, அப்படி நிறைய பேரை நம்ம அந்த லிஸ்ட்டில் கொண்டு வரலாம். அதாவது
10 டாப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்களே எல்லா துறையிலையும், அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு 10 டாப் நடிகர்களுக்கு இருக்காங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு படம் ஓடணுன்னா அவங்களோட சம்பளங்களை பல மடங்கு ஏற்றிடுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு 180 கோடியில் இருக்கிறவங்க அடுத்த படத்துக்கு 225 கோடியாக மாற்றுறாங்க. 225 கோடியில் இருக்கிறவங்க அதுவும் ஓடிட்டா 275 கோடியாக மாற்றுறாங்க, 300 கோடியாக மாற்றுறாங்க. இப்படி கோடிகளை வந்து நீங்கள் சம்பளமாகவே கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு, அதாவது வந்து ஒரு படம் வந்து 400 கோடி 450 கோடியில் ஒரு சூப்பர் ஹீரோவோட படம் தயாரிக்கப்படுதுன்னா அதனுடைய மேக்ஸிமம் காஸ்ட் வந்து ரெமுனரேஷன், அதாவது ஹீரோ ரெமுனரேஷன்லேயே போயிடுது. ஒரு உதாரணத்துக்கு 250 கோடின்னு வச்சுக்கோங்க, 450 கோடிக்கு தயாரிக்கிறாங்க. இந்த 250 கோடி ஒரு ஹீரோக்கு நீங்கள் சம்பளமாக கொடுத்துட்றீங்க. எவ்வளோ பெரிய மேஜர் பார்ட் வந்து ஒரு பக்கம் போயிடுது. அது இல்லாமல் இப்போ அந்த ஹீரோயின் வந்து நல்ல ஹீரோயின் தான் போட முடியும், அவங்க ஒரு பெரிய சம்பளம் கேட்பாங்க. டேரக்டர் இப்போ வந்து ஹீரோக்கு ஏற்ற டேரக்டர் தான் போட முடியும், அவர் ஒரு பெரிய சம்பளம் கேட்பார். மியூசிக் டேரக்டர் ஒரு பெரிய சம்பளம் கேட்பார். கேமராமேன், இப்படி சீஃப் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பெரிய சம்பளம் கேட்பாங்க. இங்கே யாருக்கு வந்து பெரிய சம்பளம் கொடுக்கப்படாமல் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, அது சின்ன படமாக இருந்தாலும் சரி, பெரிய படமாக இருந்தாலும் சரி, இந்த ப்ரொடக்ஷன் பாய்ஸ், இந்த லைட் மேன்லாம் இருக்காங்கல்ல, இவங்க தான் வந்து எந்த படமாக இருந்தாலும் ஒரே சம்பளம். புரியுது உங்களுக்கு? ஒரு சின்ன ஒரு 2 கோடி ரூபா எடுக்கிற படத்துக்கும் அவங்களுக்கு அதான் சம்பளம், ஒரு 450 கோடியில் ப்ரொடக்ஷன் காஸ்ட் உள்ள படத்துக்கும் அவங்க தான் அதான் சம்பளம். அதாவது நியாயமாக பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் கூட கொடுக்கலாங்கிறது கருத்து. ஆனால் வந்து இது என்டர்டெயின் பண்ணக்கூடாது பொதுவாகவே. அதாவது வந்து இவங்களுக்கு இவ்வளோ ரெமுனரேஷன் இருக்குது, இவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னும் போது, இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இப்போ மேக்ஸிமம் காஸ்ட்டு ஒரு 380 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த ரெமுனரேஷன்லேயே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ? 180 கோடி தான். ஒரு 500 கோடி ரூபா பட்ஜெட்டில் 180 கோடி ரூபா தான் ப்ரொடக்ஷன் காஸ்ட்னா, அப்போ அந்த படத்தினுடைய தரம் குறையத்தானே செய்யும். அந்த படத்தினுடைய, அதாவது வந்து நீங்கள் செலவழிக்கிற பணம் எல்லாமே ஹீரோக்கு போயிடுது, நீங்கள் செலவழிக்கிற பணம் எல்லாமே டேரக்டர், ஹீரோயின், மியூசிக் டேரக்டர் இப்படி ஷிஃப்ட் ஆகி போயிடுது. அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே 180 கோடின்னும் போது தரம் எப்போவுமே குறையும், அதனுடைய குவாலிட்டி எப்போவுமே குறையும். அதனால் நடிகர்கள் வந்து ஒரு படம் ஓடிச்சுங்கிறதுக்காண்டி பெரிய சம்பளம் கேட்குறது தப்பு. இப்போ சிவகார்த்திகேயனே நம்ம எடுத்து பேசுகிறதுனால சிவகார்த்திகேயனே பேசுவோம். இப்போ பெரிய சம்பளம், இவ்வளோ பெரிய சம்பளம் கேட்குறாரு. இப்போ அமரன் ஓடிடுச்சு. அமரனுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் ஒரு சூப்பர் ஹீரோவும் பார்க்கப்படவில்லை. இப்போ கூட சூப்பர் ஹீரோலாம் கிடையாது சிவகார்த்திகேயன், அந்த கருத்து நமக்கு உடன்படே கிடையாது. இப்போ அமரனுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் வந்து ஒரு, அதாவது ஆக்ஷன் ஹீரோ அப்படி சொல்லலாம் நம்ம, அப்படி ஒரு ஹீரோவாக அவரை பார்க்குறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதான் உண்மை. ஏன்னா வந்து இது வரைக்கும் சிவகார்த்திகேயன் வந்து அவருடைய ஆரம்ப ட்ராவல்லேருந்து நம்ம பேசணும்னா விஜய் டிவியில் அது இது எதுங்கிற படத்துலேருந்து தான் சினிமாக்குள்ளே வராரு. அப்போ அவருடைய உடல் அமைப்பு, முக அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் சினிமாக்குள்ளே இவ்வளோ பெரிய ஸ்டாராக வருவாரா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கேள்விக்குறியாக இருந்துச்சு. இவர் சினிமாவுக்கு வரும்போது இவரெல்லாம் எப்படி இவ்வளோ பெரிய ஸ்டாராக, இவரெல்லாம் எப்படி சினிமாவில் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் அவர் மேலே இருந்துச்சு. அதையெல்லாம் தகர்த்திட்டு சிவகார்த்திகேயன் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டாராக இன்றைக்கி வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கார். ஒரு முக்கியமான ஸ்டார் சிவகார்த்திகேயன் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அதில் வந்து நமக்கு மாற்று கருத்து கிடையாது. நிறைய அவமானங்கள், நிறைய கேவலங்கள் எல்லாத்தையும் சந்தித்து இந்த இடத்த அடைஞ்சிருக்காரு. அதுக்கு காரணம் வந்து அவருடைய கடின உழைப்பு. அவருடைய கடின உழைப்புனால இவர் இவ்வளோ பெரிய இடத்துக்கு அடைஞ்சிருக்கிறாரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். கடின உழைப்பு மட்டுமே இருந்தால் பத்தாது, மக்கள் வந்து ஒத்துக்கணும். ஒரு நடிகனை வந்து உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கணும். ஏதோ ஒரு ஈர்ப்பு, ஏதோ ஒரு அட்ராக்ஷன் வந்து ஆர்டிஸ்ட் மேலே இருந்தால் தான் அவனை கொண்டு போய் அடுத்தபடி, அதாவது உயர்ந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. இப்போ மக்களுக்கு வந்து சிவகார்த்திகேயன் இருக்கிற ஏதோ ஒரு விஷயம், காமெடியோ இல்லை ஒரு அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங்கோ இல்லை டயலாக் டெலிவரியோ இல்லை வந்து கலகலன்னு பேசுகிறதோ இல்லை நம்ம வீட்டு பையங்கிற மாதிரி இருக்காருங்கிற மாதிரி யதார்த்தமாக இருக்கிறதோ, இதெல்லாம் ஏதோ ஒன்று பிடிக்குது. அதனால் சிவகார்த்திகேயன் வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்காண்டி இவ்வளோ பெரிய சம்பளம் அவர் கேட்குறாரு. ஒரு படம் ஓடிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து மிஸ்டர் லோக்கல்னு ஒரு படம் வந்துச்சு, ஹீரோன்னு ஒரு படம் வந்துச்சு, இல்லை சிவகார்த்திகேயன் படம் தானே, அதெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் வந்து பயங்கரமான டிசாஸ்டர். அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய பொருள் சேதம். அப்போ அந்த படத்துக்கு உள்ள நஷ்டத்தை இவர் கொடுப்பாரா? இவர் சம்பளம் வாங்கிட்டு போயிடுறாரு. தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வரும். எல்லா படத்துலையும் வந்து லாபம் வந்துடாது. லாபம் வர படங்களும் இருக்கும், நஷ்டம் வர படங்களும் இருக்கும். இன்னொரு உண்மையை இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அது என்னென்னா, இன்றைக்கி தயாரிக்கப்படும் 100 படங்களில் கிட்டத்தட்ட 75 படங்களுக்கு மேலே நஷ்டம்தான் ஆகுது. நான் பெரிய படங்களை தான் சொல்கிறேன், சின்ன படங்களை விட்டுருங்க. சின்ன படங்கள் எல்லா படங்களும் நஷ்டமாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சின்ன படங்களுடைய தலையெழுத்தே வேறு மாதிரி ஆயிடுச்சு. சின்ன படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியறதில்ல, தியேட்டரில் சென்டர்ஸ் கிடைக்கிறதில்ல, யாருமே வந்து தியேட்டர்ஸ் படம் பார்க்கறதில்ல, எல்லாம் ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. நான் சொல்கிறது எல்லாருமே வர்ஷிப் பண்ணுறாங்கல்ல, ஹீரோ வர்ஷிப்
அப்படிங்கிற மாதிரியான சில ஹீரோஸ் வந்து 10 நடிகர்களை பற்றி நம்ம பேசினோம்ல, அவங்களுடைய அதாவது வந்து அவங்களுடைய படங்கள் 100% இன்னைக்கு இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் 75% தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம், சிக்கல், பல பிரச்சனைகள். படம் ரிலீஸ் ஆகும்போது ஏகப்பட்ட டிஃபிசிட்டு, ஏகப்பட்ட பஞ்சாயத்து, ஏகப்பட்ட பிரச்சனைகள், எல்லாத்தையும் கடந்து தான் ஒரு படம் வந்து இன்னைக்கு தியேட்டருக்கு வர வேண்டியிருக்கு. சமீபத்திய ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும்னா, வணங்கான் படம் வந்து அதாவது கேடிஎம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோக்கு எங்கேயுமே தமிழ்நாடு ஃபுல்லாக வரல, 11:30 ஷோக்கு. காரணம் என்னென்னா அதனுடைய ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸை அந்த நிமிஷம் வரைக்கும் சால்வ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அது சால்வ் ஆகி 1 o'clock ஷோ தான் அது ஓட ஆரம்பிக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக. ஸோ இந்த ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லா படத்துக்கும் வருது. எல்லா படமும் பஞ்சாயத்தில் வந்து நிற்கிது சார். கடைசியில் வந்து கவுன்சிலில் பஞ்சாயத்து, லேபில் பஞ்சாயத்து, லேப் இப்போ இல்லை, லேபில் பஞ்சாயத்து, இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்துகளில் தான் வந்து நிற்கிது. பெரிய படங்கள் அதாவது வந்து டேபிள் ப்ராஃபிட் அப்படின்னு ஆகிற படங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. உதாரணமாக பல நடிகர்களை சொல்ல, யார் பேரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேணாம் அந்த இடத்துல. அப்படி இருக்கிற நிலைமையில் நீங்கள் இஷ்டத்துக்கு சம்பளத்தை உயர்த்தி, இதெல்லாம் எப்படின்னா இஷ்டத்துக்கு சம்பளத்தை உயர்த்தி போகிற மனநிலை. இப்படி நீங்கள் இஷ்டத்துக்கு சம்பளத்தை உயர்த்திட்டு போனீங்கன்னா அது எங்கே கொண்டு போய் முடியும், எங்கே கொண்டு போய் இது எண்ட் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. சரி, சிவகார்த்திகேயன் வந்து இப்போ வந்து 70 கோடி ரூபா சம்பளம் கேட்குறாரு. இப்போ ஏதோ ஒரு அடுத்த படம் புறநானூறு, அது என்னமோ என்ன பேரோ சொல்கிறாங்களே, என்ன பராசக்தி கூட அந்த படத்துக்கு. ஆமாம், பராசக்தி. அதை பற்றி நம்ம மறுபடியும் பேசுவோம். பராசக்தி என்னமோ டைட்டில் வச்சு எடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த படத்தை. இவ்வளோ பெரிய சம்பளம் அவர் கேட்டிருக்காரு. நஷ்டம் ஏற்பட்டால் அந்த நஷ்டத்திலே ஒரு பங்கெடுப்பாரா? அதாவது 35 கோடியிலேருந்து 70 கோடியாக ஒரே படத்தில் ஜம்ப் ஆகிறார். நான் வந்து ஒரு 10 படத்துக்கு அப்புறம் 70 கோடி வாங்குறாரு, 10 படத்துக்கு அப்புறம் 80 கோடி வாங்குறாருன்னா அதனுடைய கேட்டகரி வேறு. அதை பற்றி நம்ம பேச போகிறதே இல்லை. ஒரு படம் ஓடிடுச்சுங்கிறதுக்காண்டி நான் முதல்ல சொன்ன மாதிரி அமரனுடைய வெற்றியை வந்து சிவகார்த்திகேயன் மட்டுமே முழுசாக கொண்டாட முடியாது. கொண்டாடுறதுக்கு உரிமை எந்த ஹீரோக்கும் உரிமை இல்லை சார். ஹீரோ வச்சு தான் வியாபாரம், ஹீரோ வச்சு தான் மார்க்கெட்டு, ஹீரோ வச்சு தான் ஆடியன்ஸ் வராங்க. எல்லாமே ஏற்றுக்கிறேன் நான், அது மறுக்க முடியாது. ஆனால் இது வந்து சினிமா என்பது ஒரு கூட்டு முயற்சி. ஒரு படத்தில் ஒரு 5 பாட்டு ஹிட் ஆகணும், அப்புறம் ஒரு படத்தில் காமெடி ஹிட் ஆகணும், கேமரா நல்லா இருக்கணும், டைரக்ஷன் நல்லா இருக்கணும். எத்தனை பெரிய நடிகர்களுடைய படங்கள் தோல்வி அடையுது, அதுக்கு என்ன காரணம் சொல்வீங்க? அப்புறம் வெற்றி அடைகிறது மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ வந்து சமீபத்தில் வந்து அந்த வேட்டையன் தோல்வி, அப்புறம் வந்து லால் சலாம் தோல்வி, அப்புறம் வந்து இந்தியன் 2 தோல்வி, சந்திரமுகி 2 அது தோல்வி. இப்படி தொடர்ந்து தோல்வி அடையுது. இப்போ இதெல்லாம் பெரிய படம் தானே, இதெல்லாம் சின்ன ஆர்டிஸ்ட் நடித்த படமா? இதெல்லாம் வந்து பரத்தோ வந்து ஷாமோ நடித்த படங்கள் கிடையாது, ரஜினி கமல் நடித்த படங்கள் தானே. அப்போ அது ஏன் தோக்குது? அப்போ அவ்வளோ பெரிய தோல்வி வந்து ஒரே ஆள் சுமக்கிறானே, அந்த ஒரே ஆள் யாருன்னா தயாரிப்பாளர். அந்த தயாரிப்பாளர் மேலே எப்போவுமே இந்த சுமையை நீங்கள் முதுகில் ஒவ்வொரு படமும் ஏற்றிக்கிட்டே போகிறீங்கன்னா, இதில் நான் சொன்ன 2-3 படத்தில் அநேகமாக 4 படமே லைக்காவோட தயாரிப்புன்னு நினைக்கிறேன். லைக்கா ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். இன்னைக்கு சென்னையில் தமிழ் படங்கள் எடுக்கலாம் தமிழ்நாட்டுக்கு விருப்பப்பட்டு வந்தாங்க. பல 1000 கோடியை முதலீடு செய்கிறாங்க. இந்த மாதிரி தயாரிப்பாளர்லாம் நமக்கு கிடைக்கிறது அரிது. அப்படி கிடைச்ச தயாரிப்பாளர்களுக்கு நம்ம லாபத்தை கொடுத்தாதானே அவங்க தொடர்ந்து படம் எடுப்பாங்க. கிடைச்ச தயாரிப்பாளர்களை எல்லாம் நீங்கள் விரட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது நஷ்டம் ஏற்படுத்தி தொடர்ந்து நஷ்டம். இப்போ பாருங்கள், நம்ம ரஜினிகாந்த் படம் நஷ்டம், வேட்டையன் நஷ்டம், லால் சலாம் நஷ்டம், அப்புறம் இந்தியன் 2 நஷ்டம், அப்புறம் வந்து சந்திரமுகி 2 நஷ்டம். எல்லாமே யார் தயாரிப்பு நிறுவனம்? எல்லாமே லைக்கா. அப்போ என்ன ஆகும்? ஆல் டுகெதர் என்ன ஆகும்? அந்த நிறுவனம் எங்கே போகும்? ஒரு படத்தில் நஷ்டம்னாலே ஒரு தயாரிப்பு நிறுவனத்தால் தாங்க முடியாது, ஒரு தயாரிப்பாளரால் தாங்க முடியாது. இவ்வளோ பெரிய நஷ்டம், புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது எல்லா படத்துலையுமே நஷ்டம்னும் போது என்ன செய்வோம் அந்த தயாரிப்பாளர்? அப்போ நஷ்டம் ஏற்பட்டுருக்கல இந்த படங்களில். அப்போ நீங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சம்பளத்தை வாங்கின சம்பளத்தில் பாதியை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறீங்களா? கிடையாது. சரி, ஓகே, நீங்கள் வந்து பாதி சம்பளத்துக்கு அடுத்த படம் நான் நடிச்சு தரேன்னு நடிக்கிறதுக்கு அந்த அதே தயாரிப்பாளருக்கு டேட்ஸ் கொடுக்குறீங்களா? கிடையாது. சரி, ஓகே, சம்பளம் முழு எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுங்க, இன்னொரு கால் ஷீட் தரேன்னு கொடுக்குறீங்களா? கிடையாது. இப்போ அஜித்தை பொறுத்த வரைக்கும் விவேகம்னு ஒரு படம், அது வந்து பயங்கர தோல்வி. அஜித்து, சிறுத்தை சிவா, சத்யஜோதி. அடுத்த படம் இம்மீடியட் வந்து அஜித் வந்து விசுவாசம்னு அதே சத்யஜோதி கொடுக்குறாரு. அதே சிவாவை நம்பி டைரக்ஷனில் நீங்களே பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அஜித்தே நடிக்கிறாரு. நான் இந்த அந்த படத்தில் இருந்தாங்க, வெற்றி படமாக மாறிடுச்சு. ஸோ அந்த படத்துக்கு போன படம் அந்த ப்ரொடியூசர், இது உதாரணமாக சொல்கிறேன், போன படத்தில் ஒரு தோல்வி, பெரிய அமௌண்ட்டு நஷ்டம். அந்த நஷ்டத்தை இந்த படம் லாபமே கொடுத்துருக்க வேண்டாம், இந்த படம் அந்த நஷ்டத்தை ஈடுகட்டிடுதுல்ல. அப்போ அந்த தயாரிப்பாளர் மறுபடியும் தலை நிமிர்ந்து உட்காருவார்ல, மறுபடியும் படம் எடுக்கணும்னு அவருக்கு என்ன வரும்ல, மறுபடியும் படம் தொடர்ந்து எடுப்பார்ல. தயாரிப்பாளர் படங்கள் எடுக்கலைன்னா நீங்கள் எங்கே போவீங்க? யார்கிட்ட போவீங்க? யார்கிட்ட காசு வாங்குவீங்க? உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்னா தயாரிப்பாளர் தானே கொடுக்கணும். சிவகார்த்திகன் ஆகட்டும், ரஜினிகாந்த் ஆகட்டும், கமலஹாசன் ஆகட்டும், எவ்வளோ பெரிய ஸ்டாராக வேணா இருக்கட்டும், விஜய் அஜித் ஆகட்டும், நீங்கள் யார்கிட்ட கை நீட்டி அட்வான்ஸ் வாங்குறீங்க? தயாரிப்பாளர்கிட்ட தான் வாங்குறீங்க. ஒரு ஸ்டேஜில் தயாரிப்பாளர்களே இல்லாத சினிமாவாக நீங்கள் தமிழ் சினிமாவை மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட அட்வான்ஸ் வாங்குவீங்க? உங்களை வச்சு யார் படம் தயாரிப்பா? சரி, நீங்களே தயாரிப்பீங்களா?
பண்ணுவீங்களா, இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை நீங்கள் எடுப்பீங்களா அப்படின்னா அங்கே நீங்களும் எடுக்க மாட்டீங்க. ஸோ இது உங்களுக்கு பழக்கம் கிடையாது, உங்களுக்கு அது தேவையும் கிடையாது. ஸோ நீங்கள் நான் மொத்தத்தில் என்ன சொல்கிறேன்னா சார், ஒரே படத்தில் இவ்வளோ பெரிய சம்பளம் ஏற்றுறதுங்கிறது மிகப்பெரிய தவறு. அதை நம்ம ஏற்றுக்கவே முடியாது. இந்த பதிவு வந்து பல இடங்களில் நான் வந்து பல காணொலிகளில் பதிவு பண்ணிக்கிட்டே வரேன் சார். ஆனால் ஒரு ஹீரோவுக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்குது, அவர் கேட்குற சம்பளத்தை கொடுக்க தயாரிப்பாளர்கள் ரெடியாக இருக்காங்கன்னும் போது அவர் ஏற்றுறதுல என்ன சிக்கல்னு தானே எல்லாருமே கேட்குறாங்க சார். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது சார். நான் ஒன்றும் சொல்கிறேன், இப்போ தக்காளி விலை கூட சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 200 300 ஏறிது. சம் சீசனில் வந்து அதை வாங்குறாங்க. அப்போ வாங்கும்போது என்ன பண்ணுறாங்க, 1 கிலோ வாங்குறாங்க, 1/2 கிலோ வாங்குறாங்க. அதுக்கும் வறுமையாக இருக்காங்களா, 2 தக்காளி கொடுங்க ரசத்துக்குன்னு வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரிலாம் அவங்க வந்து அதாவது கன்சியூம் பண்ணுறது வந்து கம்மியாகுது. ஆட்டோமேட்டிக்காக கன்சியூம் பண்ணுறது கம்மியாகும் போது அவங்க வந்து ப்ரொடக்ஷன் இருக்கும்போது அது வந்து டிமாண்டு கம்மியாகி இதாகிடுது, நார்மல் ஆகிடுது அந்த சிச்சுவேஷன். இப்போ நீங்கள் வந்து ஒரு கிலோ தக்காளியோ ஒரு 10 கிலோ தக்காளியோ நீங்கள் வாங்கி ஒரு ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க. அந்த தக்காளியை நீங்கள் அந்த 10 கிலோ தக்காளி டிமாண்டு காசு பயங்கரமாகிடுச்சு, இப்போ வாங்கி வச்சா தான் தக்காளின்னு வாங்கி வைக்கிறீங்க. எத்தனை நாளைக்கு நீங்கள் அதை பாதுகாக்க முடியும்? ஃப்ரிட்ஜிலே வச்சா கூட எத்தனை நாளைக்கு அதை பாதுகாக்க முடியும்? எல்லாத்துக்குமே ஒரு அளவுகோல் இருக்குது சார். இப்போ கெட்டு போயிடும்ல, அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இதே மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சினிமா கெட்டு போயிடும் சார். ஆனால் தக்காளியும் சிவகார்த்திகேயன் ஒன்றா சார்? சார் தக்காளியும் சிவகார்த்திகேயன் நீங்கள் வந்து தக்காளியும் சிவகார்த்திகேயன் ஒன்றுன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் வந்து கருத்தை கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. அதாவது நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, எதாக இருந்தாலும் சரி இப்போ இதே மாதிரி நீங்கள் ஏற்றிக்கிட்டே சார். எப்படி நான் சொல்ல வர பாயிண்டை மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு. தக்காளி ஒரு 10 கிலோ வாங்கி ஸ்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, ஓகேவா? உங்கள் வீட்டு தேவைக்கு, நான் வந்து வியாபாரத்துக்கு சொல்லலை. அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு தேவை வாங்கி ஸ்டாக் பண்ணிட்டீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா கூட ஒரு 10 நாளோ 15 நாளோ தான் அதை பாதுகாத்து வைக்க முடியும். பெரிஷபிள், புரியுதா உங்களுக்கு? அதை வந்து அதுக்கு மேலே பாதுகாக்க முடியாது. அப்போ வந்து அது கெட்டு போயிடும். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் மாதிரி நடிகர்கள், சிவகார்த்திகேயனே நம்ம டார்கெட் பண்ணி பேசலை, எல்லா நடிகர்களையும் நம்ம சொல்கிறோம். நீங்கள் நினச்ச மாதிரி சம்பளத்தை ஏற்றிட்டு போனீங்கன்னா சினிமா கெட்டு போயிடும். அதை தான் நான் சொல்ல வரேன். எதாக இருந்தாலும் அது அளவுகோல் இருக்குது, இவ்வளோ அந்த கன்சியூம் பண்ணுற லெவல் இருக்குது. ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும். எல்லா படமும் வெற்றி படமாக மாறி தான் நீங்கள் கேட்குறீங்க. தக்காளியும் சிவகார்த்திகேயனா ஒன்றுன்னு கேட்குறீங்க. நான் தக்காளியும் சிவகார்த்திகேயன் ஒன்றுன்னு சொல்லலை, அதை வந்து நான் கம்பேரும் பண்ணலை. அதை வந்து தக்காளிங்கிறது வந்து உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? சிவகார்த்திகேயன் இப்போ எல்லா படத்துலையும் சம்பளம் வாங்குறாரு, ரஜினி வாங்குறாரு, கமல் வாங்குறாரு, விஜய் வாங்குறாரு, எல்லாம் வாங்குறாரு. தோத்துட்டா தயாரிப்பாளரோட நஷ்டத்தில் நீங்கள் பங்கெடுத்துப்பீங்களா? தோத்துட்டா நீங்கள் யாருமே பக்கத்தில் வரதில்லை. அதான் நான் முதலே சொன்னேன், தோத்துட்டா அந்த தயாரிப்பாளர்களுக்கு அடுத்த படம் நீங்கள் செஞ்சு கொடுத்து கை கொடுப்பீங்களா? அஜித் செஞ்ச மாதிரி யாராவது அந்த மாதிரி நடிகர்கள் இருக்காங்களா? எல்லாருமே தோத்த தயாரிப்பாளரை கண்டுக்காமல் போகிறீங்க. அடுத்து யார் காசு வச்சுருக்கான் அந்த தயாரிப்பாளர் நம்ம நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க. அப்போ அது என்ன, எங்கே போகும் இது? இந்த மனநிலை எங்கே போகும்? இது தப்பு சார். அந்த காலம்னு சொல்லுவாங்க. முன்ன காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் வந்து ஒரு சம்பளம் வாங்கும்போது எம்ஜிஆராக இருக்கட்டும், சிவாஜியாக இருக்கட்டும், அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ், ஏன் நம்ம ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர் இவங்கெல்லாம் இருக்கும்போது அதாவது வந்து ஒரு அளவோட தான் சம்பளம் கேட்பாங்க. இந்த படம் ஓடிடுச்சா 1 லட்சம் வாங்குறோமா, சரி அடுத்த படத்துக்கு ஒரு 1.20 வாங்குவோம். அதுக்கு யோசனை பண்ணுவாங்க, 1.10 வாங்குவோமா, 4 பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சார் என்ன சார் ஒரு 1.25 ரூபா கேட்கலான்னு இருக்கேன் ப்ரொடியூசர்கிட்ட, அடுத்த படத்துக்கு சரியாக வருமா அப்படின்வாங்க. அப்போ இன்னொருத்தர் சார் 1.5 கூட கேட்கலாம் சார் உங்கள் மார்க்கெட்டு. இதை 4 பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணி சரி ஒரு 1.30 கேட்போம். அப்படி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் கேட்குறதுக்கு ஒரு அளவே இல்லாமல் கேட்டிங்கன்னா எப்படி சார்? வியாபாரம்னு ஒன்று இருக்குல்ல, இவ்வளோதான் வியாபாரம்னு இருக்குது, புரியுதா உங்களுக்கு? அந்த இவ்வளோதான் வியாபாரத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும். உங்கள் வியாபாரத்தை கொண்டு வரல, சரி அப்போ நஷ்டமாகுது, அப்போ ஏற்றுப்பீங்களா? இதுதான் என்னோட திருப்பி நான் கேட்குற கேள்வி. நஷ்டமானால் அந்த தயாரிப்பாளருக்கு நஷ்டத்தை கூட ஏற்றுக்க வேண்டாம், கை கொடுத்து அடுத்த படம் செஞ்சு கொடுப்பீங்களா? சூப்பர் ஸ்டார் சார் இருக்கு நீங்க. சார் இப்போ இந்த படம், அதாவது சுதா அவர்களும் வந்துட்டு சிவகார்த்திகேயனும் சேர்ந்த இந்த படத்துக்கு நல்ல ப்ரீ பிஸ்னஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது அமரனோட வெற்றின்னு வச்சுப்போமே. இப்போ டைட்டிலில் வந்துட்டு பராசக்திங்கிறாங்க, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும்போது இதனுடைய ப்ரீ பிஸ்னஸ் எப்படி இருக்குது? டைட்டில் என்னவா இருக்குது சார்? ஒரு படம் ஓடிடுச்சுன்னா அந்த நாயகனை வச்சு அடுத்த படம் பண்ணிங்கன்னா, அதாவது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அந்த நாயகனை வச்சு அடுத்த படம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து அந்த படம் வெற்றி படமாக ஆகுமா ஆகாதாங்கிறது அப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். ஆனால் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வியாபாரம் பண்ணலாம். இது ட்ரெண்டு, சினிமாவோடைய எப்படி சொல்கிறது, ஃபார்முலா. இது வந்து இப்போ இந்த படம் வந்து அமரன் ஓடினதுனால சிவகார்த்திகேயன் வந்து எப்படி பராசக்தி வந்து பெரிய வியாபாரமாகுமா அப்படின்றது வந்து முன்ன காலத்திலே இருக்குது. நான் சும்மா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஆடிவெள்ளின்னு ஒரு படம் ராமநாராயணன் டைரக்ட் பண்ணார் அந்த காலத்தில். அதாவது வந்து நிலகல் ரவி, கனகா, யானை நடிச்சிருந்தது அந்த படத்தில், புரியுதா உங்களுக்கு? அந்த படம் பயங்கரமான ஹிட் ஆயிடுச்சு, சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. உடனே அடுத்த வாரமே ஒரு தயாரிப்பாளர், பேரெல்லாம் வேண்டாம், அம்மன் கோயில் திருவிழா அப்படிங்கிற பேரில் அனௌன்ஸ் பண்ணி அதே யானை நடுவில் நிற்கிது, இந்த பக்கம் நிலகல் ரவி, இந்த பக்கம் கனகாவை போட்டு அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. வியாபாரம் ஆயிடுச்சு. காரணம் என்னென்னா சினிமா. இப்போ ஒரு பேய் படம் ஓடுதா, வியாபாரம் பயங்கரமான வியாபாரம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு டே பூஜனைக்கு வியாபாரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேய் படம் ஓடுதா, நீங்கள் உடனே அதே மாதிரி ஒரு பேய் படம் எடுங்க, அரண்மனைன்னு மாதிரி ஒரு பேய் படம் பயங்கரமாக ஓடுதா, அதே ஃபார்முலாவில் ஒரு படம் எடுங்க, உடனே போகும். ஒரு நாய் படம் ஓடுதா, ஓடும்.
ஒரு 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 ஆடை வச்சு ஒரு படம் சக்ஸஸ் ஆயிடுச்சா, நீங்கள் திருப்பி ஆடை வச்சு எடுங்க ஓடும். அதனால் அது வந்து எப்படி சொல்கிறதுனா, மக்கள் அப்படி பழகிட்டாங்க அந்த ரொட்டீனுக்கு. அதனால் அவங்க வியாபாரம் பண்ணுறவங்க என்ன நினைக்கிறாங்க, எதில் காசு போட்டால் நமக்கு போட்ட காசு திருப்பி வரும். வியாபாரி அப்படி தானே நினைப்பான். அவனுடைய கால்குலேஷன் நம்ம தப்பாக சொல்ல முடியாது. டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன நினைப்பான், எதில் போட்ட காசுக்கு போட்டால் எதில் காசு போட்டால் திருப்பி காசு வரும். ப்ரொடியூசர் நினைப்பான், இந்த படத்தை எடுத்தால் நமக்கு லாபம் வரும். இது வியாபாரம். சினிமா வந்து எல்லோரும் நிறைய பேர் கலை, நான் கலைக்காண்டி பண்ணுறேன், கலை சேவை பண்ணுறேன், எதுவுமே உடன்பட முடியாது. கலை சேவை பண்ணுறேன், நீ ₹1 காசு இல்லாமல் பண்ணணும். ₹1 காசு இல்லாமல் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி கொடு, அன்னைக்கு நான் வந்து கலை சேவை பண்ணுறேன்னு சொல்லு. இல்லை உனக்கு தேவைக்கு ஒரு ₹100 மட்டும் வாங்கிட்டு ஒரு படம் பண்ணி கொடு, அன்னைக்கு நான் கலை சேவை பண்ணுறேன்னு சொல்லு. நீ கோடிகளை சம்பளமாக வாங்கிட்டு கலைக்காண்டி நடிக்கிறேன், கலைக்காண்டி இயக்குறேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து எந்த காலத்துலையுமே ஏற்புடையதும் கிடையாது, உடன்படக்கூடிய விஷயமும் கிடையாது. இப்போ இந்த படம் சிவகார்த்திகேயன் சுதா அவங்களுடைய படத்தினுடைய டைட்டில் என்ன சார்? இப்போ நிறைய இடங்கள்ல புறநானூறு தான் சொன்னாங்க, இப்போ திடீர்னு பராசக்தின்னு சொல்கிறாங்க. பராசக்தி 1965 ஏதோ சொல்கிறாங்க, என்ன டைட்டில் சார்? பராசக்தி 1965 தான் டைட்டில்னு சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோ அத்தன்டிகேட்டடாக தெரியாது. நான் கேள்விப்பட்ட வகையில் பராசக்தி 1965 லாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ட்ரெய்லர், டீசர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரப்போகுதுங்க தெரியல. இப்போ தான் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. அநேகமாக வந்து சென்னையில் வந்து ஒரு ஸ்கூலில் நடந்துச்சு, பச்சை பஸ் காலேஜுக்கு ஏற்ற மாதிரி. அது முடிஞ்சிட்டு இப்போ வந்து கடலூர் பக்கம் எங்கேயோ ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. இப்போ தான் தொடங்கப்பட்ட படம். ஆரம்பத்தில் இனிஷியல் ஸ்டேஜாக தொடங்கி ஒரு 20-30% தான் படம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்குள்ளே அது ட்ரைலர் லான்ச் பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரியல. அவ்வளோ சீக்கிரம்லாம் ட்ரையல் லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். சார், இன்றைய தேதியில் வந்துட்டு விஜய் அவர்கள் அவரோட கடைசி படம்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு வெளியேறாருன்னு வைங்களேன். அப்போ அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, சிவகார்த்திகேயன் தான் அதை ரீப்ளேஸ் பண்ண போறாருன்னு. விஜயன் துப்பாக்கி எத்தி கையில் கொடுத்துட்டாருப்பா, அவர் தான் அடுத்த விஜய், சிவகார்த்திகேயன் தான் அடுத்த விஜய்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி ஒரு சம்பளத்தை உயர்த்தி அடுத்த கட்டத்துக்கு போகிறாரோ? அதாவது வந்து ஏதோ எப்படி சார், புளியை பார்த்துட்டு பூனை சூடு போட்டுக்கிட்டா என்ன ஆகும்? அதே மாதிரி தான் ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுங்க சார். நான் இது பேசும்போதே தொடக்கத்தில் சொன்னேன். ஒரு ஸ்டாராக மக்கள் வந்து ஒரு உச்சத்தில் கொண்டு போய் ஒரு நடிகனை உட்கார வைக்கிறாங்கன்னா அந்த மக்களுக்கு அந்த நடிகனை பிடிக்கணும், அந்த மக்கள் அந்த நடிகனை ஏற்றுக்கணும், மக்கள்கிட்ட அந்த நடிகன்கிட்ட ஏதோ ஒரு கவர்ச்சி, ஈர்ப்பு, அவன் ஏதோ ஒன்று அவன்கிட்ட வந்து ஒரு அட்ராக்ஷன் இருந்தால் தான் அந்த நடிகனை கொண்டு போய் மக்கள் வந்து சூப்பர் ஸ்டாராக உட்கார வைப்பாங்க. நான் ரஜினியை சொல்லலை, மறுபடியும் சூப்பர் ஸ்டாருங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது ரஜினியோட கனெக்ட் பண்ணிக்காதீங்க. நான் ரஜினியை சொல்லலை. ஒரு உச்சத்தில் ஒரு பெரிய டாப் ஸ்டாராக உட்கார வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் டிசைட் பண்ணணும். அதெல்லாம் நாளைக்கு சிவகார்த்திகேயன் வந்து பெரிய ஸ்டாராக வராரா வரலையாங்கிறதெல்லாம் மக்கள் தான் டிசைட் பண்ணணும். காலம் தான் டிசைட் பண்ணணும். காலம் என்ன வேணாலும் தீர்மானிக்கும். அது எழுதுகிற தீர்ப்பு எதுவாக வேணால் இருக்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இன்றைக்கே வந்து இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், அவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னா இதே பேர் 1000 பேர் கிளம்பிடுவாங்களே. விஜய் இல்லைன்னா சினிமா இண்டஸ்ட்ரி ஸ்தம்பிச்சு போயிருமா? அதுவும் கிடையாது. அஜித் இல்லைன்னா சினிமா இண்டஸ்ட்ரி ஸ்தம்பிச்சு போயிருமா? அதுவும் கிடையாது. ஒரு காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி ஆண்டாங்க. அவங்களுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி முன்னோர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னைக்கு இயற்கையின் காரணமாக எம்ஜிஆர் சிவாஜியும் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ ரஜினிகாந்தும் கமலஹாசனும் ஒரு காலத்தில் கோல் வச்சு ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பெரிய உச்ச நட்சத்திரமாக இன்றைக்கி அவங்க 2 பேரும் தொடர்ந்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன? அவங்களுடைய உழைப்பு. அவங்கள 45-50 வருஷம் கழித்து கூட அவங்கள மக்களுக்கு பிடிக்குது. இங்கே தான் இந்த பாயிண்ட் தான். 74 வயசு கமலஹாசனுக்கு, கிட்டத்தட்ட 70 வயசு ஆனாலும் விரும்பப்படுற நடிகர்களாக, கதாநாயகனாக, சூப்பர் ஸ்டாராக நடித்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து. என்றால் மக்களுக்கு 50 வருட காலமாக அவங்க மேலே சலிப்பு ஏற்படலை. தொடர்ந்து அவங்கள விரும்புகிறாங்க, அதனால் பார்க்குறாங்க. இப்போ அதுக்கப்புறம் விஜய், அஜித் வந்தாங்க. இப்போ அவங்களும் வந்து கிட்டத்தட்ட 30-32 காலம் ஆயிடுச்சு சினிமாவில். இப்போ அவங்க ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிறாங்களோ. ஒருத்தர் அரசியல் போகிறாரு, ஒருத்தர் ரேஸ் போகிறாரு. இன்னும் அவர் நடிக்கலைன்னு சொல்லலை. இவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் விஜய். ஆனால் வந்து இவங்க போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்த நிரப்புறதுக்கு வேற ஒருத்தன் இறைவன் டிசைட் பண்ணி அனுப்புவான். அது சிவகார்த்திகேயனா இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம், இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்கிறதுக்கு தெரியல. ஏன்னா இதெல்லாம் வந்து மக்கள் கையில் இருக்குது. யார் அந்த இடத்தை அடைவார்கள்ன்றது யாராலையும் நிர்ணயிக்க முடியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மேஜிக் தான் சினிமா. சிறப்பு. ஆனால் சார், இப்போ இந்த 70 கோடி 75 கோடி சம்பளம்னு சிவகார்த்திகேயன் இருக்கிறதுனால கேட்குறேன். ஆல்ரெடி அந்த ரேஞ்சில் வந்துட்டு விஜய் அவர்கள், அஜித் அவர்களுக்கு கீழே வந்துட்டு சூர்யா சார் இருந்திருக்கலாம் அந்த பெரிய சம்பளத்தில். ஆனால் அந்த 75 கோடிங்கிறது வந்துட்டு இன்னைக்கு 3ஆவதா சிவகார்த்திகேயன் தான் அந்த இடத்த போய் தொட்டிருக்காரு. அதாவது ரஜினி சார், விஜய், அஜித் இவங்களுக்கெல்லாம் தாண்டி. அப்போ அவர் அந்த உச்சத்தை தொட்டுட்டாரோ சார்? ரேஸில் ஓடி இருக்காரு சார். அந்த ரேஸில் வந்து இன்னைக்கு வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறார். நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினி, கமல், விஜய், அஜித்துக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய சம்பளம் வாங்குறாருன்னா நிச்சயமாக பெரிய சம்பளம் வாங்குறாரு. நீங்கள் வந்து இந்த இடத்துல முக்கியமாக சில விஷயங்களை பார்க்கணும். தனுஷ் மாதிரி ஒரு சிறந்த நடிகர், சிம்பு மாதிரி ஒரு பெரிய நடிகர், அதாவது பெரிய நடிகர்னா நல்ல நடிகர், இப்படி வந்து நிறைய பேர் இருக்காங்க அந்த காம்படிஷன்களை. சூர்யாவையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. சூர்யாவும் திடீர்னு எந்திரிச்சு பெரிய நடிகராக வரலாம், பெரிய
அதாவது ஒரு பூம் படம், ஒரு பெரிய படம் கொடுத்துட்டா சூர்யாவும் அந்த இடத்துக்கு வரலாம். இது மாதிரி நிறைய காம்படிட் பண்ணுறதுக்கே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து பேர் சொல்கிறது 1-2 பேர் பேரை சொல்கிறோமே தவிர இந்த காம்படிஷனில் நம்ம 1-2 பேர் சார் யாருமே எதிர்பார்க்காத சிவகார்த்திகேயன் அடித்து பிடிச்சி இந்த இடத்துக்கு வந்து உட்கார்றான். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு இடத்துல வந்து சிவகார்த்திகேயன் உட்காருவார்னு எதிர்பார்த்தீங்களா? அப்போ வந்து என்ன நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கணும், அப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு நடிகர்களோ இல்லை புதுசாக வர்ற இனிமே வரப்போகிற ஒரு நடிகனோ அடித்து பிடிச்சி இதே காம்படிஷனில் இதை விட உயரத்துக்கு கூட வந்து உட்காரலாம். அதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், அதெல்லாம் மக்கள் கையில் இருக்குது. ரொம்ப நன்றி சார், நேரத்துக்கு தகவல். நன்றி. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.